வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிரதமர் மோடி இலங்கை பயணம் மீனவர்களுக்கு திருப்பு முனையை தருமா? பிரதமரின் கவனத்தை ஈர்க்கவே சட்டப்பேரவையில் கச்சத்தீவு தீர்மானம். திமுக தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் தமிழக மீனவர்கள், இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் முற்றுப்புள்ளி பெறுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் இன்று இலங்கையில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த அதிபரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறார். அங்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழக மீனவர்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்குடான ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இரு நாட்டு மீனவர்களுக்கும் என்ற அவருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த பிரச்சனையானது இருந்து வருகிறது. பல விவாதங்களில் நாமே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இலங்கை பிரச்சனையானது ஒரு தொடர்கதையாக வருகிறது. மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காங்கேசன் துறைமுகத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் குறிப்பாக அதிகப்படியான தொகைகள் அபராதமாக விதிக்கப்படுகிறது. சமீப காலத்தில் அபராத தொகையானது மிக அதிக அளவிலான விதிக்கப்படுகிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு கைப்பற்றப்படும் படகுகளும் முழுமையாக சேதமடைந்தே விடுகிறது. அது திருப்பி தந்தாலுமே கூட அதை மிக அதிகப்படியான தொகை செலவு செய்து தான் நாம் தயாரிக்க வேண்டிய, மீண்டும் அதை சரி செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. அதுவும் போக மிக அதிகமான படகுகள் அவர்களிடமே இருக்கிறது, திரும்பி வழங்கப்படவும் இல்லை இந்திய மீனவர்களிடம், தமிழக மீனவர்களிடம். ஸோ இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களே இன்று இலங்கை சென்று பேசியிருப்பது கண்டிப்பாக முக்கியத்துவம் அளிப்பதாக இருக்கிறது. இது பற்றி இதற்கு பிறகாவது இதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதே மீனவர்களின் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல கச்சத்தீவு திரும்ப மீட்கப்படுமா, இதற்கு ஒட்டிய தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிறது. இலங்கைக்கு பிரதமர் அவர்களின் பயணத்தை முன்னிட்டே கிட்டத்தட்ட இந்த கச்சத்தீவு தீர்மானமும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் பிரதமர் அவர்களுடைய அந்த இலங்கை பயணமானது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மீனவர்களுக்கு ஒரு விடுவு காலம் அமைக்கும் வகையில் அமையுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள் பிஜேபியை சேர்ந்த திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் முனைவர் GS மோகன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் அனைத்து மீனவர்கள் சங்கம் டாக்டர் நாஞ்சில் ரவி அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்ந்த திரு முருகையன் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வியை திரு நாஞ்சில் ரவி உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், அதாவது மீனவர் சங்கம் சார்பாக தொடர்ந்து நம்மளும் இதை பற்றி நம்ம நிறைய தடவை விவாதிச்சிருக்கோம். இன்றைக்கி பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு சென்று நேரடியாக வலியுறுத்தியிருக்கிறார். இது கண்டிப்பாக மீனவர்களுக்கு ஒரு தீர்வாக அமையுமா உங்களுடைய பார்வை? இலங்கை பயணத்தால் தமிழக மீனவர்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போக தான் தெரியும். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போதெல்லாம் அமைதி காத்த பிரதமர் இப்போ போன உடனே படகுகளை விடுவிக்கிறதும் ஆளுங்களை விடுவிக்கிறதும் இது ஒரு நாடகம் மாதிரி தெரியலையா? ஏன் இதுக்கு முன்னாடி இவர் போறதுக்கு முன்னாடியே இலங்கை அதிபர்கிட்ட சொல்லி அந்த படகுகளை விடுவிச்சிருக்கலாம், அந்த மீனவர்களை விடுதலை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இவர் போகும்போது தான் விடுதலை பண்ணணுமா, இவர் போகும்போது தான் படகுகளை விடுதலை பண்ணணுமா, இவர் போகும்போது தான் ஆட்களை விடுதலை பண்ணணுமா? இது நாடக கம்பெனியா மாதிரி தெரியுது. இங்கிருந்து இவர் கிளம்பும்போது ஒரு செட்டப்பு. எப்படி இலங்கையினுடைய எண்ணம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ல தோத்தாங்கன்னா இலங்கை மீனவர்கள் இலங்கை தோத்துருச்சுன்னா உடனே தமிழக மீனவர்களை தாக்கணும், வெறித்தனமா எதையாவது ஒன்று செய்யணும். இலங்கையில தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி தமிழக மீனவர்கள் தான் நினைக்கிறோம், இந்தியா தான் நினைக்குது. இந்தியா கோடி கோடியா பணத்தை அள்ளி கொடுக்குது நட்பு நாடாக. இப்பவும் இவங்க போட்டிருக்க ஒப்பந்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அதானிக்கான ஒப்பந்தமா இருக்கும், அம்பானிக்கான ஒப்பந்தமா இருக்கும். மின்சாரத்துறையுடைய ஒப்பந்தம் அத்தனையுமே இவங்களுக்காக போனதுக்கான திட்டமே தவிர மீனவர்களுக்கு பலன் தர்ற ஒரு முக்கியத்துவமான விஷயமா நாங்க எதிர்பார்க்கிறோம். நடக்குமானா அது சந்தேகமானது தான், கேள்விக்குறி தான். ஏன்னா சுப்பிரமணிய சாமி என்னைக்கு இலங்கைக்கு போனாரோ அன்னைக்கு தான் சொன்னாரு,
மீனவருடைய படகுகளை பிடிச்சு வைங்க, மீனவர்களை விடுதலை பண்ணி விடுங்க. அவங்களுடைய படகு இருந்தா மட்டும்தானே இங்க மீன் பிடிக்க வருவாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்துதான் இந்த படகுகள் எல்லாம் பிடிக்கப்பட்டது. ஏற்கனவே நூத்துக்கணக்கான படகுகள் வந்து இப்ப அங்க கிடக்குது. ஏற்கனவே பிடிச்ச மீனவர்களும் பலரும் அங்க நூத்துக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க. ஏன் விடுதலை பண்ணா எல்லாரும் விடுதலை பண்ணிருக்கலாமே? ஏன் வந்து இந்த 6 மீனவர் 7 மீனவரை மட்டும் விடுதலை பண்ணி இருக்கிறீங்க? நீதிமன்ற உத்தரவை மீறி உடனடியா உங்களால ஒரு முடிவு எடுத்து அனுப்ப முடியும்னா எல்லாரையும் அனுப்பலாமே. நல்லெண்ண அடிப்படைன்னா எல்லாரையும் அனுப்பணும். சரி, இப்ப மோடி அவர்களுடைய பயணமே வந்து ஒரு கண் துடைப்பு தான். கண் துடைப்பு நாடகம். நீங்க சொன்ன மாதிரி வந்து சில தொழிலதிபர்களுக்கு அந்த அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் வாங்குறதுக்காக தான் அது. கண்டிப்பா 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 அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீனவர் மேல இருக்கக்கூடிய அக்கறையில ஒண்ணும் ஓடி போய் அங்க போய் வந்து இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல. சிவப்பு கம்பள விரிப்பு, யாருக்குமே கொடுக்காத வரவேற்பு எல்லாம் கொடுத்தான்னு சொல்லதெல்லாம் அதிசய. இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் யாருக்குமே கிடைக்காத ஒரு விருதுகள் தான் இவருக்கு கிடைக்குது. என் நாட்டு பிரதமருக்கு கிடைக்கிறதுல நான் வந்து பெருமைப்படுறேன். ஆனா இந்திய நாட்டு மக்களை காப்பாத்துறதுல அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கிறானா? இல்ல. என்ன காட்டி கொடுக்கறதுல நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க பணத்தை கொடுத்து, நீங்க தடவாளத்தை கொடுத்து, துப்பாக்கியை கொடுத்து, தோட்டாவை கொடுத்து சுடுறது மட்டும்தான் இலங்கையுடைய ராணுவத்துடைய கை. மீதி எல்லாமே செய்யறது இந்தியா தான் செய்யுது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ரெண்டு அரசியுமே குறை சொல்றீங்க. அதாவது முதல்ல காங்கிரஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம, அதாவது 2009 வந்து அவங்க போருக்கு நடக்கும்போது அதுக்கு முன்னாடி இலங்கைக்கு ராணுவ உதவி பண்ணது காங்கிரஸ். சார், மத்தியில வரக்கூடிய எந்த ஆட்சியுமே எங்களுக்கு வந்து தமிழகத்திற்கு இந்திய மீனவர்களா தமிழக மீனவர்களா பாக்குறது கிடையாது. தமிழக மீனவர்கள் வந்து மூன்றாம் தரப்பு மக்களாவே கருதப்படுறாங்க. பாக்குறது கிடையாது, பாக்குறதே கிடையாது. ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆகட்டும், இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி ஆகட்டும், 2 பேருமே ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான். எங்களை காப்பாத்தன்னு நினைச்சிருந்தா இந்தியாவிலே அதிகப்படியான அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த மீனவ சமூகத்துக்கு திட்டங்கள் போடுறதுலயும் சரி. பிரதமர் போனாரு, போகும்போது ஏன் டெல்லியில போய் நாங்க போய் ஜெய்சங்கரை தான் சந்திக்க முடிஞ்சது, உங்களை சந்திக்க முடியலையே? இலங்கையில சிறையில இருக்கிறாங்கன்னு சொல்லி ராமேஸ்வரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்திட்டு அங்க இருந்து கொஞ்சம் பேரை கூட்டுட்டு அண்ணாமலை கூட்டு போனாரு. நம்மளுடைய இவரு எல் முருகன் சார் கூட்டு போனாரு. எல்லாருமே வெளியுறவுத்துறை அமைச்சரை தானே பார்த்தாங்க, பிரதமரை பார்க்க முடியலையே. பிரதமர் இந்திய நாட்டுடைய மக்கள் என்கிற முறையில, இந்தியாவுடைய குடிமகன் என்கிற முறையில தமிழக மீனவர்களை சந்திச்சிருக்கலாமே. கண்டிப்பா. நான் டெல்லிக்கு வந்த மீனவர்களை வரவேற்றேன். நான் இப்ப இலங்கைக்கு போறேன். போகும்போது இதனுடைய பேச்சுவார்த்தையை விரிவா நான் நடத்துறேன். மீனவரோட நேரடியான கலந்துரையாடல் நடத்தினேன். தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு. ஒரு மனதா எல்லா கட்சிகளும் கூட்டம் நடத்திருக்குது. ஆகவே வந்து கச்சத்தீவை மீட்கிறதுக்காக வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. சட்டசபையில ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த அடிப்படையில நான் முதல்வரை சந்திக்கலனாலும் பரவாயில்ல, அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக மீனவ பிரதிநிதிகளை நான் சந்திச்சிருக்கலாம்ல. சந்திக்காம போயிட்டு இப்ப போய் நான் வந்து இலங்கைக்கு போயிட்டேன், இலங்கையில போய் மீனவர்களை விடுதலை பண்ண போறேன், விடுதலை பண்ணிட்டான்னு சொல்லி வெறும் 6 பேரை விடுதலை பண்ணிட்டு அது ஒரு பெரிய செய்தியா பேசுறீங்களே சார்? சரி, ரைட், ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம் சார், இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது இலங்கைக்கு போகும்பொழுது மீனவர் பிரதிநிதிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களோட என்ன பிரச்சனைன்றதை எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இந்த நாட்டுக்கு ஏழை, அதாவது தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தேவைப்படுறது இவங்க மாதிரி உள்ள அமைப்புகள் வாழ்ந்துருக்காங்க. வாழ்க்கையில வந்து எதையாவது சொல்லிட நான் ஒன்னே ஒன்று, அரசியல் இலங்கை என்பது ஒரு தனி நாடு. அந்த நாட்டில் வந்து எடுத்த கவர்னன்ஸ் முடிவு எடுக்க முடியாது. ஆனால் வந்த பிறகு இலங்கை
சார் ஒரே ஒரு நிமிஷம், செல்வம் சார், நான் சரியா கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா கேட்கல. திரு முருகன் சார், உங்களுடைய பதில் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இலங்கை என்பது, அனைவருக்கும் வணக்கம். இலங்கை என்பது நம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு. சிறிய நாடாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அது எந்த நேரத்திலும் அது ஒரு சிக்கலான விஷயமாகவே நாம் பார்க்கணும். அன்றையிலிருந்து இன்று வரையில் அது சிறிய நாடுதானே என்று நான் சில வேகமான கட்டளைகளை போட்டாலும் கூட அது முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை செயல்படுத்துவதும் இல்லை. நம்மை கண்டு ஏன் அந்த நாடு பயப்பட மாட்டேங்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஒரு சிறிய நாடு, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அது. ஆனால் அந்த நாட்டில் மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய துறைமுகம் திரிகோணமலை துறைமுகங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்டது, மிகப்பெரிய கடற்பகுதியில் பெரிய துறைமுகம். அதில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்தியா என்ற ஒரு பெரிய நாட்டை மிரட்ட வேண்டும் என்றால் அதுக்கு சைனாவினுடைய படை அங்கே நிலைநிறுத்தப்படுமோ, நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் அதனுடைய படை அங்கே நிலைநிறுத்தப்படுமோ, அவர்களுக்கு துணையாக அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தின் கீழே அவங்களுடைய படை ஏதாவது விமானப்படை ஏதாவது அங்கே தங்குவதற்கான வாய்ப்பு இருக்கோ, அந்த கான்ட்ராக்டை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்களோ என்ற அச்சம் எப்பொழுதும் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஏற்கனவே நாம் 999 ஆண்டுகளுக்கு ஒரு திரிகோணமலை துறைமுகத்தை நாம் மிகப்பெரிய கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம். சரி, அந்த துறைமுகத்தில் முழுவதுமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் இதை எல்லாம் மறுத்துவிட்டு சமீபத்தில் வந்த அரசு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பாதி இடங்களை அது கைப்பற்றி கொண்டது. கைப்பற்றி கொண்டு சைனாவுக்கு அந்த கான்ட்ராக்டை மாற்றி கொடுத்திருக்கிறது. இதுவே நம்மளை அச்சுறுத்தும் ஒரு செயல். ஏன் அதை செய்தார்கள் என்றால், இலங்கையில் ஓடுகின்ற அத்தனை ட்ரெயினும் சைனாக்காரனால கொடுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தொகையை இலங்கைக்கு அவன் முதலீடு பண்ணியிருக்கான். அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று ரொம்ப சைனா ஒரு முனைப்பாக இருக்கிறது. அதன் காரணமாக நாம் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அதற்காக தான் இப்ப நிறைய திட்டங்கள் நம்ம இந்திய அரசும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ கூட திரிகோணமலையில பக்கத்துல இந்த சூரிய ஒளி மின்சக்தியை உருவாக்குவதற்கு ஒரு திட்டத்துல ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்தாயிருக்கு. சூரிய ஒளி மின்சக்தியை அங்கே உருவாக்குவது, அது மாதிரி ஒரு 2 ரயில் நிலையங்கள் அவர்களுக்கு போட்டியாக புதிதாக இந்திய உதவியோடு கட்டப்பட்ட 2 நிலையங்களை, அதாவது ரயில் நிலையங்களை துவக்கி வச்சிருக்காரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வைக்கிறோம். ஆனாலும் அவர்கள் அதை வைத்துக் கொண்டு ஒரு எல்லை பகுதியாக இருப்பதனால் நமக்கு 18 நாட்டிகல் மைல் நமக்கு இருக்கு தூரம் அந்த கச்சத்தீவு. அவங்களுக்கு ஒரு 12 நாட்டிகல் மைல் தான் இருக்கு, கொஞ்சம் கிட்ட இருக்கு, ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். அதனாலேயே ஏற்கனவே இதை அச்சுறுத்தி தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு நல்ல வளமிக்க ஒரு பகுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், மேற்கொண்டு சைனாவினுடைய படையோ வேற அயல் நாட்டு எந்த விதமான ராணுவமோ அங்கே தங்காமல் இருப்பதற்கு, அங்கே முகாமிடாமல் இருப்பதற்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று பண்டாரநாயக்கா சொன்னதுனால இல்ல. இப்போ இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அவர் போயிருக்காரு, மீனவர்களை விடுதலை செஞ்சாரு, அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, சாரும் எடுத்து வச்சாங்க நாஞ்சில் ரவி அவர்களும். இப்ப கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நம்ம தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். உள்ளபடியே இந்த கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்தாலே ஒரு விஷயம் வரும். காங்கிரஸ் தான் கொடுத்தாங்க. செல்வ பெருந்தை அவர்கள் கூட சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல தண்ணி கூட இல்ல, அதுக்காக தான் கொடுத்தோம். ஆனா அதை கொடுத்துட்டு 282 ஏக்கரை நாங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நிறைய நிலத்தை வாங்கியிருக்கோம்னு கேட்டாங்க. எல்லாருமே அது என்ன வாங்கியிருக்கோம்னு கேள்வி கேட்டால் அதற்கான பதிலும் அங்க சரியா இல்ல. சோ நம்ம நிலத்தை எதுக்காக முதல்ல கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்விக்கும் இன்னும் பதில் சரியா இல்ல. அதான் நான் இது நேரம் சொன்ன கதையே அதுக்கு தான். நீங்க அவன் இதுக்கு ஈடாக நீங்க கச்சத்தீவுக்கு ஈடாக இந்த வெஜ்டு பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கடல் பரப்பை அங்கே நிறைய மீன் வளம் எல்லா வளமும் நிறைந்த ஒரு பகுதியை கொடுத்ததாக சொல்றாங்க. ஆனா அது அல்ல, அது வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணமாக இருந்தாலும் கூட பண்டாரநாயக்கோட ஒப்பந்தம் போடும் பொழுது என்ன 71ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி இருந்தது.
இங்க சைனா பக்கத்துல பாகிஸ்தான் இவங்களுடைய போர் எல்லாம் இப்ப நடந்தது இல்லையா? 62 போர் நடந்தது, 71 வந்து பாகிஸ்தானோட போர் நடந்தது. இந்த போர் ஆயுதங்கள், இந்த போர் நிறுவனங்கள் வந்து அங்கே திருகோணமலையில வந்து முகாமிட்டால் இந்தியாவுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் அது எல்லை மாதிரி தான், நமக்கு ஒரு எல்லை பகுதி தான் இலங்கை. எந்த நேரத்தில் வேணாலும் போர் எடுக்க ஈஸியா இருக்கும். அவன் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் சைனாவில இருந்து நீங்க நிலப்பரப்பு வழியாக இந்தியாவுக்குள் படையெடுப்பதை விட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய திரிகோணமலையில இருந்தோ கொழும்புல இருந்தோ நம்மளை தாக்குவது, குறிப்பாக தமிழகம் தான் கிட்ட இருக்கு. முதல் தாக்குதல் நமக்கு தான் விழுவோம். அந்த தாக்குதல் நடந்துவிடக் கூடாது என்பதனால் அது சொல்லக்கூடிய சில விஷயங்களை இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டுதான் அந்த கச்சத்தீவு பிரச்சனையை பெருசா எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு சிறிய நிலப்பரப்பு, எந்த வளமும் இல்லாது, சரி அதானே கேக்குறீங்க. பட் எனக்கு இந்த இதெல்லாம் உடன்படணும், எங்களுக்கு எதிராக வந்து நீங்க எந்த முடிவு எடுக்க கூடாது என்ற ஒப்பந்தத்தை எல்லாம், அதெல்லாம் ரகசிய ஒப்பந்தம். இலங்கை சொல்றதை கேட்க வேண்டிய சூழல் இருக்குன்னு சொல்றீங்க. நான் மறுபடியும் பேசலாம் சார். ஒரு இணைப்புல வந்துட்டாங்க திரு தூத்துக்குடி செல்வம் சார். சார் இப்ப பேசுங்க சார், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது அண்ணன் 4 ரவி இருக்காங்க பாருங்க. ஆமா, இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சங்கம், ஒரு வேற ஏதாவது இது வருது சிக்னல் பிரச்சனை இல்லை. சரியா இருக்கு சார், சரியா இருக்கு, பேசுங்க. அதாவது இவங்க மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு பாருங்க, மீனவர் அமைப்பு. ஆமா, இவங்க காட்டி கொடுத்தார்கள், துரோகம் செய்தார்கள், இப்படி பேசுறது வந்து மிகப்பெரிய அபத்தமானது. இதுவே வந்து மீனவர்களுக்கு செய்யற கேடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கூட்டு போயிருக்காங்கல்ல, அந்த நன்றி உணர்ச்சி முதல்ல இருக்கணுமா இல்லையா? இந்தியாவுடைய பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த 10 ஆண்டுகள்ல இந்திய மீனவர்களை சுட்டுக் கொள்ளணுங்கிற துணிச்சல் அவனுக்கு வந்துதான் இலங்கைக்காரனுக்கு. அந்த பயம் இருந்துச்சா இல்லையா? இதுக்கு முன்னால 880க்கு மேற்பட்ட மீனவர்கள் எல்லாம் சுட்டு கொண்டாங்களே. ஆனா இன்னைக்கு பயம், ஒரு அச்சுறுத்தல் அவனுக்கு இருக்கா இல்லையா? இதெல்லாம் அவங்க ஒத்துக்கலாம சும்மா இவர்களை மீனவர் சங்கங்களுக்குள்ள பிளவுகளை பயன்படுத்தி இவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக எதையாவது ஒன்று சொல்லிடுறது. இலங்கைக்கு பிரதமர் போறாரு, இலங்கைக்கே போனார் நேற்று, இந்த நாடு தாய்லாந்துக்கு போறார். மியான்மர்ல நடந்த அந்த மியான்மர், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளை சார்ந்த அதிபர்களை சந்தித்து பேசுறதுக்கு போறாங்க. இந்த பூகோள அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இந்தியாவில் இருக்கிற பூகோள அரசியல், இந்தியாவுடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற நாடுகளுடைய தலைவர்களை சந்தித்து ஒரு இணக்கமான நிலையை ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, பக்கத்துல நமக்கு சைனா இருக்காங்க. சீனா ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இவர் வந்து உடனே என்னுடைய நாட்டு பிரதமருக்கு ஒரு விருது கொடுக்கிறாங்க, விருதெல்லாம் உடனே கொடுத்துட முடியாது. எல்லா தலைவருக்கும் இதுவரை கொடுக்கல. நம்முடைய நாடு மிக லாபகமாக, நம்முடைய பிரதமர் ராஜதந்திர நடவடிக்கையாக இன்னைக்கு இலங்கை பிரதமர்கிட்ட இந்திய மீனவர்களை நீங்க வந்து கைது செய்யக்கூடாது சொன்னாரா சொல்லலையா? சொன்னார் சார், சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா கைது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. நடக்காத உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்ல, உடனே நீங்க அட்டாக் பண்ணி உடனே ராணுவ நடவடிக்கை எடுத்து தாக்குதல் நடத்தி ஒரு யுத்தம் நடத்திட முடியுமா சார்? இல்ல சார், நீங்க பிரதமர் கேட்டிருக்காரு இல்லையா, சொல்லியிருக்காரு இல்லையா, இதுக்கப்புறம் கைது பண்ணாம இருப்பாங்களான்னு தான் என்னுடைய கேள்வி சார். நடக்கும் அடிப்படையா. இன்னொன்று கேளுங்க சார், இந்தியா மிகப்பெரிய அளவில் சாமர்த்தியமா எல்லாத்தையும் பொது வெளியில பேசிட மாட்டாங்க. ஒரு அயலகத்தினுடைய, அதாவது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இருக்கு பாருங்க, வெளியுறவு கொள்கை, அதையெல்லாம் நீங்க உடனே வெளியே அந்த டிப்ளமசி எல்லாத்தையும் வெளியே சொல்லிட முடியாது. அவங்க 2 பேரும் என்ன பேசலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? இல்ல சார், இப்போ உலக நாடுகள்ல பல பிரச்சனைகளை தீர்க்கிறாருன்னு சொல்றாங்க. ரஷ்யா அதிபர் புதின் பேசுறாரு, ஜெலன்ஸ்கி பேசுறாருன்னு சொல்றாங்க. சோ இந்த இலங்கையில பேசி நம்ம பிரச்சனையை தீர்க்கலாம் இல்லையா? சின்ன பிரச்சனை தானே, சின்ன நாடு தானே. உறுதியா நடக்கும். இந்தியா ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தியாவுடைய எல்லா மக்களையும், இவங்களுக்கு வேண்டாம் அந்த இது சாதாரணமா தெரியும், யாரு அண்ணன் ரவி போன்றவர்களுக்கு சாதாரணமா தெரியும். அவருடைய வார்த்தைகள்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா காட்டி கொடுக்க போயிருக்கிறார் வார்த்தையில சரியான வார்த்தை கிடையாது. இதெல்லாம் வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது சரியா பயன்படுத்தணும். இப்ப இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை உங்களெல்லாம் கூட்டு போய் சந்திக்க வச்சாரா இல்லையா?
அந்த நன்றிக்கு அதுக்கு நன்றி தெரிவிக்கிறது கூட உங்களுக்கு மனம் இல்லையே. நன்றி தெரிவிக்கிறத விட பிரதமர் இப்ப சமீபத்தில் இலங்கைக்கு போறாரு, போகும்போது அதுக்கு முன்னாடி ஏன் அவர் பார்த்திருக்கலாமே அப்படின்றது அவருடைய கேள்வியா இருந்தது. ஆமா, இவங்களை மட்டும் பார்த்துட்டு இவங்களை போய் பாரு, நாங்கள் ரவீந்திரனை கூப்பிட்டா அந்த இன்னொருத்தரை கூப்பிடல. இவங்க கிட்ட இருக்கிறது 78 சங்கம் இருக்கும். இந்த 78 சங்கத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசணும். ஏன் வந்து நீங்க கச்சத்தீவை அண்ணன் பக்கத்துல இருக்கிற முன்னே என்ன சொல்றாரு, கச்சத்தீவுல ஒண்ணுமே கிடையாது, அதை குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. கச்சத்தீவு இலங்கையில இருக்கிற நம்முடைய இந்திய மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான எல்லை பகுதியா இருந்துச்சு. அந்த கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி தாரை வார்த்து கொடுத்தாரு, கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசுட்டா திமுக ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. உடனே இப்ப வந்து கேட்டா இவர் திமுக அண்ணன் ரவியை பொறுத்தவரை திமுக ஆதரவு மனநிலையில பேசுறாரு. கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்களாம். ஓகே சார், இப்ப இதுக்கான பதில வந்து நம்ம மோகன் சார் நம்ம கேட்கலாம் சார். முதல் சுற்று அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நான் வரேன் சார், மறுபடியும் செல்வம் சார் உங்ககிட்ட அடுத்த சுற்றுல பேசலாம். திரு மோகன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது இப்ப கச்சத்தீவு தீர்மானமான சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை வந்து கொடுத்ததே திமுகவும் காங்கிரசும் தான் என்ற விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையில மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறான்னு சொல்றாங்க. அது பலன் தருமா? உங்களுடைய முதல் சுற்று கருத்து. நீங்க அடிப்படை பாத்தீங்கன்னா இரு நாட்டுகளுடைய ஒரு டிஸ்பியூட் இது. கிட்டத்தட்ட 1976 இந்திரா காந்தி அம்மையாரும் பண்டார்லாயங்கா அவர்களும் சேர்ந்து போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இது. இது வந்து பாராளுமன்றத்துல வந்து வைக்கல. இது அவர்களாகவே அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த இடத்த நீங்க கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது, பாகிஸ்தான் மூலமாக சீனாவின் மூலமாக உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆகவே இதை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் உங்களுக்காக சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க. இது ஆர்டிகல் 6 வந்து அதை வந்து பேன் பண்றாங்க இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி. ஆனா நீங்க இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணும்போது இந்த ஒப்பந்தத்துல வந்து பலவிதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் என்னன்னா, 2 நாட்டுகளுடைய பிஷர்மேன் பீப்புள் வந்து அங்க வந்து மீன்கள் பிடிக்கலாம், ஒன்று. 2வது அங்க உணர வைக்கலாம். இது எங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை. இரு நாட்டுகளுக்கும் அவர்களுக்கு வேண்டியதே அந்த சரௌண்டிங் இருக்கின்ற மீன்களை பிடித்து செல்வதற்கு எல்லாவித உரிமையும் உண்டு என்றுதான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஆனா சில குறைபாடுகள் என்னன்னா, பிஷர்மேன் பீப்புள் வந்து அவங்க அந்த எல்லையை தாண்டி போறாங்க. அந்த எல்லையை தாண்டி போகின்ற பொழுது அவங்களை வந்து அதுக்கு வந்து எல்லை எப்படி சார், கடல்ல எப்படி சார் சரியா கண்டுபிடிக்க முடியும்? இல்ல, அவங்க பீப்புள் அங்க சரௌண்டிங்ல இருக்காங்க. ஸ்ரீலங்கா பீப்புள் வந்து அங்க அந்த இடத்துல இருக்காங்க. அது தாண்டிதான் இவங்க போறாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டு தான் இது. ஆனா இந்த குற்றச்சாட்டை வந்து இன்னும் நேற்று அல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறது. இதில் பாதிக்கப்படுகின்றவர்கள் பிஷர்மேன்கள் தான். இது என்ன பண்ணணும்னு சொன்னா, 1-2 பிரைம் மினிஸ்டர்களும் சேர்ந்து இந்த தீர்மானத்தின் அடிப்படையில சில நிர்பந்தங்களை வந்து ஏற்படுத்தலாம். அதாவது எங்களுடைய பிஷர்மேன் பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பிஷர்மேனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வாதாரம், ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்தது இந்த ஐலண்டு. அது போல இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் வந்து பிரதமர் மோடியும் லங்கை பயணம் மீனவர்களுக்கு திருப்பு முனையா அமையுமான்னு கேக்குறீங்க. அந்த அதாவது திருப்பு முனை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து 2 பிரைம் மினிஸ்டர் தான் பேசணும். ஏன்னா 2 நாடுகளுடைய பிரச்சனை. அதனாலதான் பிரதமரின் கவனத்திற்காக தான் அந்த கவனத்தை ஈர்க்கின்ற அளவில் தான் சட்டப்பேரவையில கச்சத்தீவுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது அவருக்கும் அதுக்கு அந்த காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல சார், ஒரே சின்ன கேள்வி. செல்வ பெருந்தேக அவர்கள் பேசும்போது சொன்னாங்க அதுல தண்ணி கூட இல்ல, அதனாலதான் கொடுத்தோம்னு சொன்னாங்க. சோ இன்னைக்கு அதை திருப்பி கேட்கறோம் அப்படின்ற போது அது என்ன, அது எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? இப்ப எதுக்கு தண்ணியே இல்லாத ஒரு கச்சத்தீவு நமக்கு எதுக்கு? இப்போ கேட்க முடியாது, இது திருப்பி எல்லாம் நீங்க கேட்க முடியாது. இல்ல, அப்ப என்ன தீர்மானம்? இது தீர்மானம் எதை வலியுறுத்துது சார்? தமிழக தீர்மானம் அல்ல, தீர்மானத்தை வந்து நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். சரி, அதாவது எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எங்களுடைய மீனவர்களை நீங்க பிடிக்க கூடாது, சரி, அவர்களுடைய படகுகள்லாம் நீங்க வந்து உங்களுடைய கஸ்டடியில வைக்க கூடாது. ஓகே, மீண்டும் அந்த வலைகளை உலர்த்துவதற்கு பெர்மிஷன் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வலியுறுத்தலாம். ஆமா, இதெல்லாம் தேவை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த பரப்பளவு வந்து ரொம்ப பெருசு இல்லை, 285 ஏக்கர் பரப்பளவுடையதுதான். அந்த பரப்பளவுல அது ராமநாதபுரத்துல இருந்து வெரி நியர், கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு சரௌண்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 தீவு இருக்கு. சரி, குந்தக்கால், புரைவாசல், முயல் தீவு, பூபர் தீவு, முல்லைத்தீவு, மணல் தீவு, வரளித்தீவு. வரளித்தீவு தான் பிற்காலத்துல கச்சத்தீவு என்று அழைக்கப்படுகிறது.
அப்பா தீவு, நல்ல தண்ணீர் தீவு, உப்பு தண்ணீர் தீவு, குடு சடி தீவு, இந்த போன்ற 12 தீவுகள் அங்க சரௌண்டிங்ல இருக்கு. சரி. ஆனா பிஷர்மேன் பீப்புள் அங்க போவதற்கு அடிப்படை காரணம் அங்க வந்து ஃபிஷ் வந்து அதிகமாக கிடைக்கிறது, அதிகமாக அங்க வந்து இருக்கிறது. அதனாலதான் அந்த இவங்க 2 பேருமே அங்க வந்து பிடிக்கிறாங்க. சரி. அப்படி பிடிக்கின்ற பொழுது அதில் சில ப்ராப்ளங்கள் வந்து எல்லையை தாண்டி போகின்ற பொழுது அந்த எல்லையை நீங்கள் தாண்டி வந்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரைம் மினிஸ்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் கூடி நீங்க எல்லையை நிர்ணயிக்காதீங்க. ஏன்னா பிஷர்மேன் வந்து இட் இஸ் ஃபார் சி வந்து ஃபார் ஆல். அதுல எல்லையை நீங்க தீர்மானிக்கிறீங்க. கட்சியவே எடுத்துக்கிட்டீங்க, ஓகே, அதுல ஒண்ணு இல்ல. நீங்க உணர வைக்கலாம், பிஷர்மேன் வந்து அங்க இருக்கலாம். இயர்லி ஒன்ஸ் வந்து அங்க கிறிஸ்டியன் கோயில் இருக்கு, அதுக்கான எவ்ரி இயர் நீங்க வரலாம் போறலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா பிஷர்மேனுக்கு நீங்க உரிமை கொடுங்க. அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? நெய்பர் பீப்புள் தானே, உங்க பீப்புள் அங்க பிடிக்கிறாங்க, அவங்களும் பிடிக்கிறாங்க. எல்லையை நிர்ணயிப்பதை விட அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் அந்த பிரைம் மினிஸ்டர் வற்புறுத்துவார் என்ற அடிப்படையில் தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்சி தீவை ஒட்டுமொத்தமாக நீங்க தீர்க்க முடியும் என்றால் முடியாது. சரி. இல்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த அதிபர் வந்து இப்ப இருக்கிற அதிபர் வந்து பெரிய அளவுல தமிழ் மக்களுக்கு சாதகமா இல்ல, அவர் வந்து ஒரு இலங்கை மக்களுக்கான சாதகமா இருப்பார். அப்படிங்கும்போது தமிழக மீனவர்களை சாதகமான சூழ்நிலை நிலவுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அனுரகுமார திசநாயக்கே வந்து தமிழர்களுக்கு இணக்கமாக இல்லை என்ற ஒரு பேச்சுக்கள் இருந்தது அவர் பதவி ஏற்கும் போதிலிருந்து. இல்ல, இணக்கமாக இருந்தால்தான் அவர்களுக்கு வந்து இணக்கமாக அங்க இருக்கின்ற தமிழர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். அதையும் அவர் பார்க்கணும், அது அவருக்கும் தெரியும். இது சும்மா வந்து அந்த ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு, மீனவர்களுக்கு சாதகமா சொல்லணுமே என்ற கருத்து அவர் சொல்றாரு. சரி. ஆனா அந்த கருத்து வந்து நிரந்தரமா என்ன, இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் போறாரு, நீங்க தயவு செய்து எங்க பீப்புளை வந்து விடுவீங்க, அதெல்லாம் அவர் கேட்கணும். ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தான் அந்த அதிகாரமே இருக்கு. இல்லன்னா நீங்க இன்டர்நேஷனல் கோர்ட் தான் அணுக முடியும், அப்படி இல்லைன்னா ஐநா சபையை தான் அணுக முடியும். சரி, ஓகே. இரண்டு கண்ட்ரியுடைய பிரச்சனை இது. தனி மனித தமிழ்நாடோ அல்லது வேற ஏதோ பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ண முடியாது. சரி, ஓகே சார். அடிப்படையில பிரைம் மினிஸ்டர் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணும்போது எங்கள் நாட்டு மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பா இப்போ பிரதமர் அவர்களுடைய ஒரு பயணம் வந்து கண்டிப்பா மீனவர்களுக்கு அனுகூலம் தரும் அப்படின்றது உங்களுடைய முதல் சுற்று கருத்தா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நாஜில் ரவி சார், அதாவது இப்போ பேசினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். அதாவது காட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கு கண்டனம் தெரிவித்தார் திரு தூத்துக்குடி செல்வம். அது மோகன் சார்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது ஒரு திருப்புமுனை தரும் அப்படின்னு சொல்கிறாரு பிரதமருடைய பயணம் மீனவர்களுக்கு. உங்களுடைய பார்வை? பாஜகவை சார்ந்த தூத்துக்குடி செல்வம் அண்ணன் வந்து என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் தான் நூற்றுக்கணக்கான கட்சி இருக்குது, அதுக்காக நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா சங்கத்தையும் கூட்டு போக சொல்லு. போனவங்கள தானே சொல்கிறோம், போனவங்கள பிரதமர் சந்திக்கலாமே அப்படி தான் கேட்குறோம். பிரச்சனை என்னான்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்கலாமேன்னு தானே சொன்னோம். அவரை போல் நாங்கள் வந்து பார்க்கல அப்படிங்கிறத தானே சொல்கிறோம். இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தானே கேட்குறோம், இந்திய நாட்டினுடைய பிரதமர்கிட்ட தானே கேட்குறோம். எங்களுக்கான பிரச்சனையை போய் பேசுங்க. எல்லா உலக அரங்குக்கு போறீங்க, நீங்க வெளிநாடுகளில் போயிட்டு எத்தனையோ நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு வர்றீங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்னைக்காவது தூத்துக்குடி செல்வத்துக்கு தெரியுமா, மீனவர்களுக்காக மீனவர்கள் பிடிச்சிட்டு வர மீனை போற நாடுகளில் நாங்கள் 1000 மெட்ரிக் டன் வந்து இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி என்னைக்காவது பிரதமர் கேட்டிருக்காரா? இலங்கை தூத்துக்குடியில் இருக்கிறார்ல, அந்த தூத்துக்குடியுடைய முக்கியத்துவமான மாசி கருவாடு இன்னைக்கு வந்து இலங்கைக்கு போக முடியல தெரியுமா? பாஜகவை சார்ந்த அண்ணன் செல்வம் அவர்களுக்கு, பாஜகவை சார்ந்த அண்ணன் செல்வம் தூத்துக்குடியில் இருக்கிறார்னா உலக நாடுகளிலே அதிக ஃபேமஸான தூத்துக்குடியிலேருந்து போகக்கூடிய மாசி கருவாடு, நெத்தலி கருவாடு, தொண்டங்கருவாடு, கட்டா கருவாடு, செனாக்கூனி, மயில்கோலா கருவாடு, ஏமங்கோலா கருவாடு, இந்த மாதிரி பல்வேறு வகையான கருவாடுகள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரே நாடு இலங்கை தான். அந்த இலங்கைக்கு இப்ப போகாம தூத்துக்குடியிலிருந்து எத்தனை தொழிலதிபர்கள் முடங்கி இருக்கான்னு தெரியுமா? என்ன காரணம்? எதனால போறது இல்ல? அங்க இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இலங்கை சொல்லுது. அது மட்டும் இல்ல, இலங்கையில நம்ம இறக்குமதி பண்ணா உலக நாடுகளுடைய உலக நாடுகளுடைய விளக்கம் கேட்க அதிகப்படியான வரியை விதிச்சு
அதிகமான வரியை கொடுத்து அங்க வாங்க முடியாத கட்டத்துக்கு கொண்டு போயிட்டதுனால இன்னைக்கு வந்து இறக்குமதி பண்ண முடியல. இல்ல இதுல வந்து நம்ம பிரதமரை நீங்க எப்படி, அதாவது நம்ம இந்திய அரசு எப்படி குற்றம் சுமத்துவீங்க? இந்திய அரசு வந்து கேட்கலாமே, அவங்க நாட்டோட பொருளாதாரம் அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வாங்கக்கூடிய கெபாசிட்டி அவங்ககிட்ட இல்லாம கூட. உலக நாடுகளுக்கு போயிட்டு நீங்க மென்பொருள் பூங்காவை கொண்டு வர்றீங்க, டைட்டல் பார்க் வந்தோடனே மென்பொருள் பூங்கா வாக்கிறீங்க, இந்த சைடு வந்தாச்சுன்னா எக்கு பூங்கா வாக்கிறீங்க. எங்கேயாவது மீனவருடைய பொருட்களை உலக அரங்குல விற்பனை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு நாட்டோட நம்மளுடைய பிரதமர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரா? எதுவுமே போடல. 11 மீனவர்ல மீட்ட நீங்க ஏன் இருக்கிற எல்லா மீனவர்களையும் விடுவீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல முடியலையா? இருக்கக்கூடிய படகுகளை நீங்க விட்டுடுங்கன்னு உங்களால சொல்ல முடியலையா? பிரதமர் திரும்ப ஒண்ணு நான் சொல்றேன், ஒரு 5 அல்லது 6 நாள்ல தமிழக மீனவருடைய ஒட்டுமொத்த படகையும் வேணும்னு சொல்லி தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய பகுதிகளில் கொண்டு வந்து மூழ்கடிக்க போறாங்க, திட்டம் இருக்கு. தமிழக மீனவருடைய படகுகளை பிரதமர் திரும்பின உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா படகுகளையும் கடல்ல கொண்டு வந்து மூழ்கடிக்க போறாங்க. ஏன்னா தமிழக மீனவர்கள் அந்த பகுதிக்கு வந்து மீன் பிடிச்சாங்கன்னா படகுகள்ல தட்டி மீனவருடைய வலைகள் எல்லாம் வந்து அறுந்து போகணும், இல்ல வந்து மீனவருடைய படகுகள் மூழ்கடிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செயல்படுறாங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலை தூத்துக்குடியில இருந்து செல்வண்ணன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல, பிரதமர் வந்து ஏன் உங்களை தான் சந்திக்கணுமா, இந்திய நாட்டு குடிமகன் நான் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? ஏன் செல்வண்ணன் போனா மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரே ஒரு நிமிஷம் முதல்ல உலக நிகழ்ச்சியில ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்க பிரதமர் காட்டி கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா இது என்ன நாகரிகம்? இந்திய நாட்டினுடைய பிரதமர் 140 கோடி மக்களின் தலைவர் 3வது முறை பிரதமராக இருக்கிற ஒருவரை அண்டை நாட்டுக்கு போகும்போது அவர் தாய்லாந்து சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு இலங்கைக்கு வராரு. நீங்க இலங்கைக்கு சென்று இந்திய மீனவர்களை தமிழக மீனவர்களை காட்டி கொடுக்க போறான்னு சொன்னா இது என்ன நாகரிகம்? இது என்ன? அவர் சரியா புரிஞ்சுக்கல. நான் வந்து பிரதமர் போய் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லல. நான் சொன்னது வந்து சுப்பிரமணிய சாமி அண்ணா என்னைக்கு வந்து இலங்கைக்கு போனாரோ அன்னைக்குதான் வந்து தமிழக மீனவர்களுடைய படுகளை பிடிச்சு வைங்க நான் பதிவு பண்ணேன். தவிர அண்ணனுக்கு சரியா காதுல கேட்கல. நீங்க யூஸ் பண்ணீங்க அந்த வார்த்தையை அந்த நேரத்தில். பிரதமர் வந்து நீங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, நீங்க நானும் கவனிச்சேன். சரி, அதை நீங்க திரும்ப பெற்றிருந்தா அவங்களுக்கு அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து அதை பத்தி நம்ம விரிவாக அடுத்த டாபிக் உள்ள போயிடலாம். பிரதமர் போன நேரத்துல சொல்லலாம்ல. அண்ணன் சொல்றாங்க தமிழக மீனவர்கள் வந்து இது வரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்தலன்னு சொல்லு, அதை விடவும் கொடுமை. சரி, இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் கட்ட சொல்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது இதே மாதிரி கொண்டு வரும்போது உடனடியாக அங்க இருக்கக்கூடிய படகுகளை மீட்டு வர்றதுக்கு தமிழக என்ஜினியர்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய படகுகளை கொண்டு வந்தாங்க. சரி, அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இன்னைக்கு வந்து நிராயுத பாணியா இருக்கக்கூடிய மீனவர்ல பிடிச்சிட்டு போறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. இந்திய நாட்டு குடிமகனை விலங்கிட்டு கையில காலில எல்லாம் விலங்கிட்டு கொண்டு போனாங்களே, அப்போ எல்லாம் இந்திய மீனவுடைய துயரம் உங்களுக்கு புரியலையா? சரி சார், இந்தியாவுடைய மானம் கப்பல் ஏறுறது உங்களுக்கு புரியலையா? ஓகே சார், பிரதமர் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா? அதுக்கான பதில் நமக்கு கேட்கலாம் சார். சார், மீனவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா ஏன் விடுவிக்க முடியல? ஒரு குறிப்பிட்ட சில மீனவர்களை மட்டும் விடுவிக்க வேண்டிய காரணம் என்ன? பிரதமரே அங்க போயிருக்காரு, ஒட்டுமொத்த படகுகளை மீனவர்களை விடுவிச்சிருக்கலாமே அப்படின்றது அவர் நாஞ்சில் ரவியோட கேள்வியா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழக மீனவர்கள் நம்மளுடைய உறவுக்காரங்க, அதாவது பாரம்பரிய ஒரு தொழில்குடி மக்கள். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுல வந்து என்னமோ நாஞ்சில் ரவி அண்ணனுக்கு மட்டும்தான் மீனவன் சொந்தம் நினைக்காதீங்க, அவர் எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் தூத்துக்குடியில. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது, குற்றவியல் சட்டங்கள் இருக்கிறது, சில சட்ட நடைமுறைகள் இருக்கிறது. அதனால சட்ட நடைமுறைகளை பின்பற்றி எந்த அளவிற்கு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மேல ஒரு திருநாட்சவன் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலேயே ஆக திருநாட்சவர் எஃப்ஐஆர் போட்டதை ஒரு மேஜிஸ்ட்ரேட் உடனே வந்து என்ன செய்ய முடியாது, ஓன்பான் பெயில்ல விட முடியாது. ஆனால் அதுக்கு எதுக்காக கேட்டீங்கன்னா சில நடைமுறை சட்ட சிக்கல்கள் இருக்கு. பிரதமர் அவர்கள் அனுர கிருஷ்ணநாயகா இலங்கை அதிபர் அனுர கிருஷ்ணநாயகாவை சந்தித்து மீனவர் பிரச்சனையை பேசியதாக அவரே பிரஸ் மீட்ல சொல்றாங்க. இந்திய நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு நேற்று பங்களாதேஷ் தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ் கிட்ட பேசும்போது அந்த நாட்டுடைய வெளியுறவு பிரச்சனை பேசினாரு. தாய்லாந்துல மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கிறாங்க. அப்ப என்ன, பூகோள அரசியலில்
இன்றைக்கு ஒரு பக்கத்துல சைனாவும் ஒரு பக்கத்துல பாகிஸ்தானும் நடத்துகிறார் இருக்கு அவர்களுக்கு நமக்கு கொடுக்கிற தீர்வு என்ன கிடைச்சிருக்குன்றதா இப்ப கேள்வி. இப்ப ஜெய்சங்கர் அவர்கள் 2024 தேர்தலுக்கு முன்னாடி கடைசி பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல கச்சத்தீவு பிரச்சனையை பெரிய அளவுல பிரச்சனையா பேசுறாரு. இப்போ ஒரு வருஷம் ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்த இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அண்ணா ஒரு நிமிஷம் கேளுங்க ரங்கநாத் சார். அதாவது வெகு விரைவில் நான் அது கால நிர்ணயம் எனக்கு செய்ய தெரியல. வெகு விரைவில் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் பூகோள அரசியல் நடவடிக்கைகள் ஒரு பெரிய வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. 2029 தேர்தலுக்கு முன்னாடியா சார்? அதெல்லாம் இப்ப சீக்கிரமே நடக்கும். இனிமேல் நம்முடைய மேலவர்களுக்கு தொந்தரவு இல்லாம தமிழ்நாடு அரசு நடத்துற மாதிரி நாடகம்லாம் பிஜேபி நடத்தாது. கச்சத்தீவை கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை எடுத்தார்கள், இவர்கள் கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு இப்ப கச்சத்தீவை மீட்க வேண்டும். 19 வருஷம் கச்சத்தீவு கொடுத்த பிறகு 19 வருஷம் திமுக மத்திய அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியில இருந்தது. அன்னைக்கெல்லாம் ரவி அண்ணன் எங்க போனாங்க? அன்னைக்கு இதேதான் பேசுறேன், அன்னைக்கு இதேதான் பேசிட்டு இருக்கிறேன், இப்பவும் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய உரிமையை என்னைக்குமே எந்த கட்சியோட நாங்க சமரசம் செய்துகிறது கிடையாது. காங்கிரஸ் கொடுத்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும், கொடுத்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் திமுக நாங்க சாடாம இல்ல, எங்களுக்கான உரிமையை தெரிவிக்க கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனையே. 11 மீனவர்களை மீட்ட முதல்வர் பிரதமர் ஏன் இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் விடுதலை செய்யறதுக்கு ஏன் ஒரு வார்த்தை சொல்லல? இதுதான் கேள்வி. நடக்கும் அந்த நாட்டு சட்டத்திலே சில தளர்வுகளை ஏற்படுத்த ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம அறிகிறோம். பிரதமரே பிரஸ் மீட் கொடுக்கிறாங்க. அந்த நாட்டு அதிபரும் ஒன்றாக இருக்கும் போது பிரஸ் மீட்ல மீனவர் பிரச்சனை பத்தி பிரதமர் பேசுறாங்க. அதனால நிச்சயமா ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். எதை எடுத்தாலும் பிரதமரை குற்றம் சாட்டுவது, பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டுவது என்பதை தயவு செய்து உங்களுடைய மனநிலையை மாற்றுங்கள். சரி, ஓகே ஓகே ஓகே. மீனவர்களும் இந்திய நாட்டினுடைய தமிழக மீனவர்களும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் என்பதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உணர்கிறோம், நீங்களும் உணருங்க. பாகிஸ்தான் சிறையில இருக்கிறாங்க, பாகிஸ்தான் சிறையில இருக்கிறாங்க. நம்ம காசிமேடு பகுதியை சார்ந்த மீனவர்களும் கன்னியாகுமரி மீனவர்களும் ஒரு 6 பேர் பாகிஸ்தான் சிறையில இருக்கிறாங்க. அவங்கள உடனடியா விடுதலை செய்யறதுக்கு பிரதமர் பேசுங்க, பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போங்க. தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை அவரிடம் கொண்டு போங்க, கொண்டு போய் பாகிஸ்தான் சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை மீட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். திரு முருகன் சார், இலங்கை கடற்படையோட அச்சுறுத்தல்களாவது இனிமே குறைஞ்சபட்சம் குறையுமா? சாரே சொன்னாங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தோத்துட்டா கூட இமீடியட்டா மீனவர்களை தாக்கக்கூடிய விஷயங்கள் கடற்படையினரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களாவது பிரதமருடைய இந்த பயணத்திற்கு பிறகு குறையுமா அப்படின்றத ஒரு கேள்வி. பிரதமருடைய இந்த பயணத்துல சார் சொல்றது மாதிரி பெரிய அளவுல மீனவ பிரச்சனையை அவங்க பெருசா பேசுனதா தெரியல. ஆனா ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, இது மாதிரி அவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க படகுகளை எல்லாம் இங்க வைக்காதீங்க. இது வழக்கமா ஒரு வாட்டி சொல்றதுதான் சொல்லியிருக்காரு, கடிதம் மூலமா வலியுறுத்துவாங்க, அதாவது நேரடியா போய் வலியுறுத்திருக்காரு. எங்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க கச்சத்தீவை கொடுத்த பிரச்சனை, அந்த நேரத்தை அந்த சூழ்நிலை வேறு, அந்த சூழ்நிலை அது பெரிய இஷ்யூவா இல்ல. அப்பொழுது கச்சத்தீவை சுத்தி நிறைய மீன் வளம் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அதுக்கு அங்கே மீனவர்கள் போய் தங்குவதற்கோ ஓய்வெடுப்பதற்கோ வலைகளை காய வைப்பதற்கோ இதுக்கெல்லாம் உரிமை கொடுத்துதான் அந்த ஒப்பந்தமே இருந்தது. இப்ப கச்சத்தீவை சுத்தி எந்த மீன் வளமும் இல்லை, கூடிய மட்டும் அங்க எல்லாம் போயிடுச்சு. ஆனா இல்ல, அதுக்குனாலதான் என்ன பண்றாங்க, தாண்டி அதுதான் யாழ்ப்பாணத்துல இருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போயிடலாம். அங்க உள்ள தமிழ் மீனவர்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்கதான் காட்டி கொடுக்குறாங்க. அங்க உள்ள தமிழ் மீனவர்களே எங்களுடைய வாழ்வாதாரம் போய்விட்டது, எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு, எல்லாம் தமிழக மீனவர்கள் இங்க குவிந்து விட்டார்கள், நீங்க அவங்கள காலி பண்ணி அனுப்புங்க, அவங்கள பிடிங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நம்ம ஆள் தான், அதுதான் பண்றாங்க. ஆனா அதுக்குதான் நாங்க எங்க கவர்மெண்ட்ல நாங்க ஒரு விழிப்புணர்வு ஒரு திட்டத்தை கொடுத்தோம். இந்திய பெருங்கடல் நோக்கி நீங்க இந்த பக்கம் யாழ்ப்பாணம் நோக்கி போறதை விட ஆழ்கடல் மீன் பிடிக்கிற திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். ஒரு படகு அது மின்சார படகு, ஒரு படகு 3 கோடி ரூபாய்னா கூட ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். அதுல 1 கோடி ரூபாய் மட்டும் நீங்க போட்டா போதும், 2 கோடியோ இந்திய அரசாங்கமே அது உங்களுக்கு லோனாவோ அல்லது அன்பளிப்பாகவோ இப்படியே நாம் கொடுக்கிறோம். நீங்க ஆழ்கடல் மீன்பிடிப்புல அதிகமா இறங்குனீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும். இங்க ஆயிரக்கணக்கான படகுகள் இலங்கையை நோக்கி போகுது மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த பிரச்சனையை ஒரு
பாதியாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அந்த கொண்டு வந்தோம். திட்டத்துல என்ன பிரச்சனைகள்? அது அந்த பிரச்சனையில வந்து அதிகமாக வந்து நம்முடைய தமிழக மீனவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் இல்லை, அதுல பெருசா ஈடுபடவும் இல்லை. கொஞ்சம் தான், ஒரு 10-20 போர்டு தான் அந்த மாதிரி போயிட்டு இருக்க தவிர பெரும்பாலும். ஒரே நிமிஷம் இது சம்பந்தமான கிளாரிபிகேஷன் நம்ம நாஞ்சில் ரவிகிட்ட கேட்டுடலாம். ஏன் சார் ஆழ்கடல் மீன்பிடிப்பு இந்த இலங்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை அரசு செய்து தரும்போது அதை ஏன் பயன்படுத்திக்கிறது இல்லையா? காங்கிரஸ் கொண்டு வந்தது மன்மோகன் சிங் பீரியட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காட்டுறதுக்காக மீனவர்கள் வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது படகுடைய இது வந்து 1,20,00,000 ரூபா வந்து அந்த படகை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு. அதுல 30% வந்து இவங்களுடைய மத்திய அரசுடைய மானியமாகவும் மீதி வந்து 70% மீனவருடைய கான்ட்ரிபியூட்டமாகவும் இருந்தது. ஆனா 1,20,00,000 ரூபா படகுக்கு மீனவர் 1,20,00,000 ரூபா செலவு பண்ணும். ஆனா இவங்களுடைய திட்டத்துக்குள்ள வெறும் 60 லட்சம் ரூபா தான் அரசாங்க மதிப்பீடாக வச்சிருக்கிறாங்க. அந்த 60 லட்சம் ரூபாயில இவங்க 30% 35% மானியம் தந்தா எனக்கு எவ்வளவு தருவாங்க? ஏறக்குறைய 13 ல இருந்து 14 லட்சம். அந்த கோரிக்கை உயர்த்தி வைங்க சார். அந்த 14 லட்சம் ரூபாயோ 25 லட்சம் ரூபாயோ வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தான் போட வேண்டியது. அத பிறகு வந்த பிஜேபி அரசு வந்து அதை என்ன பண்ணுச்சுன்னா 1,20,00,000 ரூபாய் படக மகளிரா இருந்தா 70% மானியமாகவும் ஆண்களா இருந்தா 50% மானியமாகவும் கொடுத்தாங்க. ஆனா எலபின் டியூனா, ஸ்கிப்ஜாக், மார்லின் போன்ற இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளை செலுத்துறதுக்கு அதை கட்டுறதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் ஷிப்யார்டு மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அங்க கொடுத்தாங்க. அங்க கட்டி கொடுத்த படகு அத்தனையுமே ஃபெயிலியர். அதை வாங்கின மீனவர் அத்தனையுமே சோத்துக்கு வழி இல்லாம லாட்டரி அடிச்சிட்டு இருக்காங்க. கொடுத்த படகெல்லாம் அப்படியே கிடக்குது. கட்டுமான நிறுவனத்து மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. பணத்தை போட்ட மீனவர்கள் வந்து நடுத்தரில் நின்றுட்டு இருக்கான். அதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன தொழிலுக்கான இதுக்கு தான் பாட்டம் ட்ராலிக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. நாங்க சென்னையில இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போறது நாங்க தயாரா இருக்கிறோம். எலபின் டியூனா, ஸ்கிப்ஜாக், மார்லின் போன்ற மீன்கள்லாம் நானே வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய 3000 இருந்து 4000 டன் மீன் எடுக்கிறேன். சரி, எனக்கே தேவை இருக்குது. நானே வந்து என்னுடைய முயற்சியில தான் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்திய அரசாங்கம் ஒரு நாட்டோட கூட ஒரு மீனோ எறாவோ நண்டோ கடமானோ எந்த வகையான கடல் உணவுகளை இறக்குமதி செய்யறதுக்கு எந்த நாட்டோட ஒப்பந்தம் போடல. சரி, இனிமேலாவது ஒப்பந்தம் போடுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. நாங்க இன்னைக்கு வந்து மீனுக்கு விலை கிடைக்கல, கூவி கத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டீசல் விலை வந்து 80 ரூபாய் 87 ரூபாய்க்கு நாங்க வாங்கிட்டு மீனுடைய விலை 60 ரூபாய் 65 ரூபாயில இருக்குது. நாங்க எப்படி வந்து தொழில் பண்ண முடியும்? எப்படி எங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும்? புரியுது சார். சார் அவங்களோட நடைமுறை சிக்கல்களை சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க ஈஸியா ஆழ்கடல் மீன் சார். நீங்க இலங்கை கவர்மெண்ட் போய் கெஞ்சிருந்த விட இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல சார் நீங்க சொல்றது. இல்ல இப்பதான் சொல்றாங்க அந்த கோரிக்கை டெல்லி போய் பிரதமரை பார்க்க போறீங்கல்ல, அந்த கோரிக்கை வைங்க. படகை வந்து எங்களுக்கு இலவசமா கூட கொடுங்கன்னு கேளுங்க. அது இந்திய அரசாங்கத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் போற அரசாங்கத்துக்கு வந்து ஒரு 10 கோடியே 20 கோடியே செலவு பண்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. சரி, அதை எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆண்டுக்கு 65,000 எப்பவுமே இலங்கை வந்து இது மாதிரி அது மிரட்டல் விடுத்துக் கொண்டே இருப்பதனால்தான் நம் சொல்லுக்கு அவர்கள் செய்விசாய்ப்பது இல்லை என்பதற்காக தான் நாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேது கால்வாய் திட்டம்னு. சேது கால்வாய் திட்டம்னா மேற்கத்திய நாடுகளுக்கோ தெற்காசிய நாடுகளுக்கோ இங்க இருந்து போற கப்பல்கள் அனைத்தும் சேது கால்வாய் வழியாக போயிட்டுனா இவன் திருகோணமலைக்கோ கொழும்பு சுரமுகத்துக்கோ போய் கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அப்படி அவன் வந்து பொருளாதாரத்தை அடக்குனா அவன் சரியா வருவாங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தோம். ஆனா அங்க ராமர் பாலம் இருக்கிறது, அது இந்துத்துவ கொள்கைக்கு எதிரானது. அது கொண்டு வந்தாலுமே கூட அது பெரிய அளவிலான கப்பல்களால செல்ல முடியாதுன்றதான சார் இல்ல. அதெல்லாம் அந்த திட்டம் எல்லாம் இல்லாம டிஆர் பாலு வந்து அப்ப கப்பல் துறை மந்திரியா இருந்தாரு. அதெல்லாம் திட்டம் எல்லாம் ஒழுங்கா தான் போட்டாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல செலவு. சரி, செலவும் பண்ணிட்டாங்க கடல்ல போய். ஆனா அங்க வந்து 500 கோடி இல்ல 1079 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ண அங்க இருக்கக்கூடிய டெப்த் 4 அடி 5 அடி 7 அடி 6 அடி தான் இருக்குது. அந்த டெப்த் இவங்க தோன்றேன்னு சொல்லி அங்கே திட்டம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் கப்பல் கம்பெனிகள் வந்து அன்னைக்கு வந்து அந்த சேது கால்வாய் திட்டத்துல போறதுக்கு ஒப்பந்தம் பண்ணாங்கன்னு கேட்டா
செஞ்சுதான் தொடங்கினாங்க. ஆனா அதுல வந்து ஒரே காரணம் ஜெயலலிதா உட்பட சேது கால் அங்க வந்து இலங்கையுடைய பிரதமர் இந்திய பிரதமரை சந்திச்சு பொருளாதார நெருக்கடியில இருக்கும் போது எங்களை காப்பாற்றுறதுக்கு நன்றி தெரிவிக்கிறது வந்தார்ல நம்ம பிரதமரை பாக்குறதுக்கு. அப்பவாவது நம்ம பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கே சொல்லி இருக்கலாம்ல, ஏப்பா தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றத கொஞ்சம் நிறுத்துங்க, மீனவர்கள் அங்க மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதிங்க, குத்தகை அடிப்படையில எங்களை மீன் பிடிக்கிறது அனுமதிங்க, இல்ல ஒரு நாள் 2 நாள் மீன் பிடிக்கிறது அனுமதிங்க. பிரதமரை சந்திக்கிறது அங்க உள்ள பிரதமர் வந்து நன்றி தெரிவிக்க வரும்போது கேட்டிருக்கலாம்ல. கைது பண்ணதுக்கு அப்புறம் பகுதியில மீன் பிடிக்கும் போது கைது செய்யப்படுகிறார்கள் செய்திகளும் அடிக்கடி வருது. சோ நம்ம எல்லை தாண்டி அங்க போய் நெடுந்தீவு வரைக்கும் போகிறதுனால அந்த பிரச்சனை இருக்கா, இல்ல கச்சத்தீவு பிடிக்கிறதுனால அவங்க பிடிக்கிறாங்களா சார்? சார், மீனவர்களை பொறுத்தவரை எல்லை கிடையாது சார். எங்க எல்லை போட்டு வச்சிருக்கீங்க? என்ன கோடு போட்டு அங்க வந்து இது போட்டு வச்சிருக்கீங்களா, கயர் போட்டு வச்சிருக்கீங்களா, இல்ல வந்து நீங்க ஏதாவது ரோப்பு போட்டு வச்சிருக்கீங்களா, இல்ல ஏதாவது சிவப்பு லைட் மஞ்சள் லைட் ஏதாவது போட்டு கோடு போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல இலங்கை மீனவர்கள் நான் ஒரு வேட்டையாடும் சமூகம், என்ன பொறுத்த வரைக்கும் மீன் எங்க இருக்குதோ அங்க மீனவர்கள் போவாங்க. அதே மாதிரி இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டுல வர்றாங்கல்ல, நாங்க ஏதாவது சொல்றோமா? வேற எல்லை தாண்டி வரக்கூடிய மீனவர்கள் நாங்க ஏதாவது பிடிக்கிறோமா, அடிக்கிறோமா, உதைக்கிறோமா? ஏன் இந்திய ராணுவம் இதுவரைக்கும் ஒரு மீனவரை கூட அடிச்சதாவோ உதைச்சதாவோ சுட்டதாவோ ஏதாவது இது இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? இந்தியா அப்படியே அமைதி காத்துக்கிட்டு கையை கட்டி மௌனம் காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. சரி, ஓகே சார். ஆனா இந்திய அரசாங்கம் கண்டிக்காம இருக்குது. கை வழங்கி கூட்டிட்டு போறதை கூட இந்திய கூட்டு போறதா கண்டிப்பா. மோகன் சார், அதாவது இப்ப தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு. ஏற்கனவே நீட் தீர்மானம் நேற்று முன்தினம் நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் அவர்களால் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. சோ இப்ப இந்த தீர்மானத்தினுடைய நிலை எவ்வாறாக இருக்கும்? இல்ல, நீங்க அடிப்படையில இந்த தொடர் தாக்குதல் உள்ளாக்கப்படும் தமிழக மீனவர்கள் இல்லையா, அது இல்லாம இலங்கை கடற்படையில் அச்சுறுத்தல் முற்றுப்புள்ளி பெறணும். இது முற்றுப்புள்ளி பெறணும்னா நீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்களே 74, 76 அக்ரிமெண்ட் 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் பண்ணி நமக்கு என்னென்னலாம் அது வந்து பாதிக்குதோ அதுல போடணும், நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இப்ப நம்ம இந்தியா வந்து நிதி நிவாரணம் அவங்களுக்கு தராங்களா இல்லையா, அதை பயன்படுத்துறாங்களா இல்லையா, அப்ப நம்மளுடைய ரெக்யூஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த ஒப்பந்தத்தை நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அமெண்ட் பண்ணாதான் இது போன்ற பிரச்சனைகள் வராது. ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சிடும். அது வந்து இல்லைன்னா தொடர்கதையா தான் இருக்கும். நம்ம மீனவர்கள் நம்மளுடைய அங்கே அன்றாடம் மீன் பிடிக்கின்ற மீனவர்கள் தான் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய உழைப்பாளிகளை நம்ம வந்து வீணாக்குறோம். அவங்களுக்கான பொருள் கொடுத்தா பத்தாது. இது போன்ற அக்ரிமெண்ட்டை ப்ராப்பரா போடணும். அப்படி போடுகின்ற வாய்ப்பை இப்ப பிரைம் மினிஸ்டர் பெற்றிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணி நீங்க வந்து போட்ட கச்சத்தீவுடைய அக்ரிமெண்ட்டை நீங்க ரினியூவல் பண்ணுங்க, நீங்க புதிய மாற்றங்கள் கொண்டுங்க, என்னென்னலாம் பாதிக்குதோ அதுல நீங்க ஆட் பண்ணுங்க. அப்பதான் 2 கண்ட்ரிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை வரும். அப்படி இருந்தாதான் நாடு சூழ்ச்சியமா இருக்கும், மீனவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதனால அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா 2 பிரைம் மினிஸ்டர் தான் கன்சிடர் பண்ண முடியும். சரி சார், உங்களோட இந்த தலைப்பு தொடர்பாக உங்க நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணிருங்க சார். அதனால மீனவர்கள் வந்து பாதிக்கின்ற பொழுது அவர்கள் குரல் கொடுக்கின்ற எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக இருந்தாலும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து தீர்க்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஏற்கனவே போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை நீங்க ரினியூவல் பண்ணி ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 6 பிரகாரம் நீங்க 2 கண்ட்ரிகள் ஒப்பந்தங்கள் ப்ராப்பரா பண்ணுங்க, தப்பு இல்ல. அப்ப இது போன்ற ப்ராப்ளங்கள் வராது. அதை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்க புதிய அமெண்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டால் ஒழிய இது போன்ற பிரச்சனைகள் தொடரும். தொடராமல் இருப்பதற்கு 2 பிரைம் மினிஸ்டர்களும் முயற்சி செய்ய வேண்டும்.
செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். நன்றி நன்றி சார். திரு முருகன் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிருங்க. செல்வம் சார் உங்களோட வரேன். வழக்கறிஞர் மோகன் சொன்னது போல ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். கச்சத்தீவை முழுவதுமாக திரும்ப அவன் கொடுப்பானாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அது நம்மளுடைய முயற்சி வேணா இருக்கலாமே தவிர அதுல எந்த அளவு வெற்றி பெறும் சொல்ல முடியாது. அவர் சொன்னது போல அதுல சில திருத்தங்கள், அந்த ஒப்பந்தங்கள சில திருத்தங்கள் நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிற அளவுக்கு, அப்படியே ஏதாவது பிடிச்சாலும் கூட அவங்க துன்புறுத்துவதோ படகுகளை மோசமாக தாக்குவதோ அது போன்று எதுவும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது போல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஒப்பந்தத்தை கூட போடலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த கடல் பகுதியில எப்பொழுதுமே மீன்வளம் இருந்து கொண்டிருக்கும் சொல்ல முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு எங்கள் மீனவர்கள் இந்த எல்லை வரையில் வருவதற்கு நீங்க அனுமதிக்கணும். அது அது நம்ம 2 நாடுகளும் ஒத்துக்கிட்டு நம்ம செய்யணும். எல்லோருமே ஒரே நம்ம தமிழா இங்க இருக்கு, தமிழா அங்க இருக்கு, தமிழ அப்படிங்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வரலன்னா அது ரொம்ப சரியில்லை. அது ஒரு நல்ல திட்டம், அது ஒரு நல்ல யோசனை. அந்த யோசனையை நம்ம நாட்டினுடைய பிரதமரும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்தால் ஓரளவுக்கு இந்த பாதிப்பை நாம் குறைப்பதற்கு முயற்சிக்கலாம். நான் உங்கள்ட்ட லாஸ்ட்ல வரேன் சார். திரு தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ்ல திருத்தங்கள் செஞ்சா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான முன்முயற்சிகள் எடுக்கப்படுமா? நிச்சயமா. நான் இன்னொன்னு கேளுங்களா, நம்முடைய பிரதமர் அவர்கள் ரொம்ப விளம்பர வெளிச்சங்கள்லாம் இல்லாம சில செய்திகளை அவங்களோட இலங்கையினுடைய அதிபர் அனுரா குமரதாக கிருஷ்ணநாயகாட்ட பேசி இருக்கிறதாக நாம அறிகிறோம். அதனால என்ன கேட்டீங்கன்னா, 13th அமெண்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த இலங்கை தமிழர்களுக்கு கூட பாதுகாப்பு வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பேசியிருக்காங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, 2009 இலங்கை நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையில கொல்லப்பட்ட 1.5 லட்சம் தமிழர்களை கொல்லப்பட்ட அந்த கோர படுகொலையை நடத்திய காங்கிரஸ் திமுக அரசு செய்ய தவறியதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நல்லது செய்ய, ஏற்கனவே வீடு கட்டி கொடுத்திருக்கோம் இலங்கைக்கு. நாம இலங்கையில இன்னைக்கு உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய இலங்கை பயணம் திருப்பு முனையாக அமையுமா? உங்க நிறைவு கருத்து. இல்ல, அது ரொம்ப முக்கியமாக அந்த நாட்டுடைய சார் மித்திர விபூஷணாங்கிற ஒரு இருக்காங்க. விபூஷணாங்கிற ஒரு விருதை கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நான் நோக்கம் என்ன சொல்றேன்னு கேட்டா, 2 நாட்டு மக்களிடத்திலே ஒரு இணக்கமான நிலையை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார். நன்றி சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய முயற்சியால் தமிழக மீனவர்களுடைய வாழ்வில், இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றி சார். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் வைக்கலாம். திரு நாஞ்சில் ரவி சார், உங்களோட நிறைவு கருத்து. சார், இப்போ மீனவர் பிரச்சனையை மத்திய அரசு மீனவர்களோட உட்கார்ந்து பேசினாதான் தீர்க்க முடியும். எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் கடிதம் மூலமா எழுதிக்கிட்டு தமிழ்நாட்டு பிரச்சனையை மேலே இருக்கிறவங்க யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பிரதமர் போயிருக்கிறாரு, பிரதமரே அச்சுறுத்துற மாதிரி அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் எந்த ஒரு செயலும் இலங்கை மண்ணில் நடைபெறாது அப்படின்னா மறைமுகமான மிரட்டல் தானே. இந்திய மண்ணில இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எந்த பேச்சு இருக்கு. இப்ப சார் கூட மென்ஷன் பண்ணாங்க, நடக்காதுன்ற தெளிவுபடுத்திருக்காரு. அச்சுறுத்தல் இருக்காதுங்கிறது நீங்க மறைமுகமான மிரட்டல் தானே. இலங்கை சின்ன ஒரு நாடு, அதுக்கு ரயில் தண்டவாளம் போடுறதுக்கு ரயில் தண்டவாளம் போடுறதுக்கு நம்ம பணம் கொடுக்கிறோம், விமான நிலையம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எரிபொருள் சப்ளை இன்னொரு நாடு அங்க அவங்களோட இணக்கமா இருக்கிறதுனால வேற நாடு அச்சுறுத்தல் ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு வேற நாடுகள் நம்ம நாடு வலுவளந்து போச்சுங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. நாடுகள் நமக்கு அது தேவையில்லை. பாக்குறதுன்னா எங்களுக்கு அமைதியான முறையில மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகையை செய்யறதுக்கு பிரதமர் போனாருங்கிறது நாங்க கருதுறோம். ஆனா அந்த முறையில எங்களுக்கான மீன்பிடிப்பு வலியுறுத்தப்பட்டதா இந்த பிரதமர் இந்தியாவுக்கு வந்தவன பயணம் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க. இந்த பயணம் அனுகூலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது சார். பிரதமர் சொன்னா தெரியும். ஓகே, நன்றி சார். நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.